நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மார்ச் மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் மீனத்தில் 10ஆம் இடத்தில் நீச்ச நிலையில் இருக்கிறார். நீச்ச பங்கம் பெறவில்லை. 9ஆம் இடத்தில் சனி பகவான் சுக்கிர பகவான் இருக்கிறார்கள். 10ஆம் இடத்தில் ராகு, 11இல் குரு பகவான் இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருக்கிறது. குரு பார்வை 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. ஆதலால் இந்த மார்ச் மாத கிரகங்கள் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராகவே இருக்குங்க. என்ன ஒரே ஒரு மைனஸு, ராசிநாதன் நீச்ச நிலையில் இருக்கிறார். கொஞ்சம் நீங்கள் எப்போவுமே நல்ல ஒரு கேப்பபிள் பர்சன், எந்த முடிவெடுத்தாலும் சரியாக எடுப்பீங்க, நல்ல திறமைசாலிகள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீச்சமாக இருக்கிறதால என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு காலதாமதம் எடுக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நர்வஸ் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரலாம். மற்றபடி இந்த 3ஆம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறது. குரு பார்வையில் இருக்கிறது. ஆதலால் இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதால நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது ஒரு இமாலய வெற்றியை தேடித்தரும். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போவ, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, தூர தேச இருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. மற்றபடி உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாவம், பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 3ஆம் இடம் என்பது இந்த நடைபாதை வியாபாரிகள், வண்டியில் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. காய்கறி, பழம், இது போன்ற சில பேர் கிராசரி ஐட்டம் கூட சில பேர் பார்த்துருக்கோம். அதுபோல் இவங்களுக்கெல்லாம் கூட நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்தில் கேது பகவான் ஒரு மைனஸ் தாங்க உண்மையிலேயே. தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தாய்க்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும், செலவினங்கள் வைக்கும். அதே நேரத்தில் வாகனங்களை வச்சு, வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நல்லா போகுமா அப்படின்னா, 4க்குடையவன் 4 பார்க்குறாரு, பொழப்பு நல்லா போகும், சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஆனால் கடைசியில் 4 கேது இருக்கிறதால பாதியில் வண்டி நின்று போய் பழுதாகி பழுது பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் எல்லாம் ஏற்படும். இது மட்டும் இல்லைங்க, அசையா சொத்துக்களுக்கு கூட வீடு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா, ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு, ஒரு மாதத்துக்கு 500 1000 ஒதுக்கி வச்சுருப்பீங்க மெயின்டெனன்ஸுன்னு. அந்த மெயின்டெனன்ஸ் செலவு கை வைக்கிற மாதிரி ஆகிடும். திடீர்னு பார்த்தா வீட்டில் ப்ளம்பிங் குழா உடஞ்சி போயிருக்கும், குழா மாற்ற வேண்டியிருக்கும், அது பெரிய செலவு வைக்கும். இல்லைன்னா கூடவே தாப்பால் போச்சு, டோர் போயிடுச்சு, எல்லாம் ப்ளைவுட்டு தானே, அதெல்லாம் போயிடுச்சு, வேறு மாற்றணும்பாங்க. ஸோ இப்படி எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் செலவை விட டபுள் ஆகிடும். அப்போ உங்களுக்கு பிபி, சுகர் எகிற ஆரம்பிப்போம். எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டுமே செய்யணும்.
மற்றபடி உங்களுக்கும் பிபி சுகர் எகிரி நீங்களும் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். மற்றபடி படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. ஏன்னா நாளில் கேது தான் பிள்ளைங்க அவ்வளோ ஒரு சமத்தாக நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால், ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இஷ்ட தெய்வத்தினுடைய நிலையாலும் உங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் நல்லதாகவே நடக்க போகுது. நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நான் இதை பண்ணணுங்க அப்படின்னு ஒரு எய்ம் வச்சுருப்பீங்க. அந்த எய்ம் இந்த மாதம் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், அப்புறம் ஷேர் மார்க்கெட்டு இதிலெல்லாம் ஈடுபாடு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல சம்பாத்தியத்தை பெறலாம், சந்தோஷத்தை பெறலாம்னு சொன்னால் 5ஆம் இடம். குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைனாலும் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திங்க. பூர்வீக சொத்து நல்லா உங்கள் பங்குக்கு நல்ல சந்தோஷமாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம். அப்போ உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, மருத்துவ செலவு வைக்கும். அடுத்தது எதிரிகளால் தொல்லை ஏற்படும். அது மறைமுக எதிரியாக இருக்கலாம், நேர்முக எதிரியாக இருக்கலாம், யாராலையும் பிரச்சனை வருது, அவ்வளோதான். எதிரிகளால் தொல்லை ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிபிதுங்க வைத்து விடும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். நல்ல பேச்சுவார்த்தை நடத்தி நல்ல சந்தோஷமாக திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லை, 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், அன்னோன்யம், இப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் 2 வாரம் 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் உங்களுக்கு 6 குடையவன் 8ல் இருக்கிறார். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், அது ஓகே தான். இப்போ 9ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், சனி, சூரியன்லாம் அமைந்திருக்காங்க. அப்போ இந்த 9ஆம் இடம் என்பது காரகோ பாவனாசி. தந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம். தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவினங்களை வைக்கலாம். அல்லது அவர் பண்ணக்கூடிய தொழில் நலிவடைந்து போகலாம். இல்லை சமூகத்தில் ஒரு சிலருக்கு உங்கள் தந்தை பொறுப்பில் இருப்பாங்க, சம்பளம் வாங்காத ஒரு சிலர். அப்படி பொறுப்பில் இருக்கும்போது தேவையில்லாத அவப்பெயர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் சூரியன் சனி இணைவு என்பது, அது செவ்வாய் வேறு இணைஞ்சிருக்கா. இந்த டெக்னிக்கல் வைஸ் இருக்காங்க பாருங்கள், இந்த கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க, சின்ன லேட் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரலாமல் ஒழிய, ஆனால் தொழில் நல்ல இரட்டிப்பு வருமானத்தை ஏற்படுத்தி தரும். சந்தோஷமாக அந்த டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. அதுலேயும் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இதுலேயும் இன்னும் பார்த்திங்கன்னா இந்த பத்திரிகை துறையில் வேலை பார்க்குறவங்க, மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கும் ஒரு பொற்காலம். அரசியல்வாதிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் நேரம் நல்லா இருந்ததுன்னா தூக்கி விடும், நேரம் சரியில்லைன்னா அதில் பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டுரும். ஏன்னா சூரியன் சனி இணைவு என்பது அரசியல்வாதிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். மற்றபடி உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்குமா அப்படின்னா சிவனை வழிபாடு செய்யுங்க, யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும். அப்போ பாம்பு இருக்குது. அப்போ வெளிநாட்டு பயண திட்டம் தாராளமாக நீங்கள் தீட்டலாம். வெளிநாடு போய் உத்தியோகம் பார்க்கணுமா, இல்லை சொந்த தொழில் பண்ணணுமா, இல்லை உயர்கல்விக்காகத்தான் போகிறீங்களா, எதுக்கு போனாலும் ஓகே தாங்க. நல்லா நிச்சயமாக சம்பாதிப்பீங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம்.
இதில் சூரியன் புதன் இருக்கார். கல்விக்கூடங்கள் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நீச்சமாக இருக்கிறதால இப்போ உதாரணமாக ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரைட்டர் இருக்கார். டாக்குமெண்ட்ஸ் ரைட்டருக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே அவர்கிட்ட தப்பு வராது. இந்த தடவை பார்த்தா தப்பு வரும். ஆடிட்ரு கணக்கு பிள்ளைங்க இது மாதிரி புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஜர்க்கு ஏற்படும். நீச்சமாகிடுச்சு, ஒரு ஜர்க்னஸ் இருக்கும், ஒரு பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையோடு இருக்கணும். நீங்கள் புதன் இதில் நீச்சம் அடைஞ்சி தான் ஒரு மைனஸ். மற்றபடி இன்னும் குழப்பமாயிடுவீங்க. நீங்களும் குழப்பி அடுத்தவங்களையும் நல்லா குழப்புவீங்க. மற்றபடி தொழில் சிறந்து விளங்கும். நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. உள்நாட்டில் இருக்கிறீங்க தொழிலில் போட்டிங்கனாலும் தொழில் நல்லா போகும். லாபத்தை ஈட்டி தரும் 11 குரு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. அற்புதமான ஒரு காலகட்டம். 6, 7, 8 சந்திராஷ்டம நாளாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நிச்சயமாக இந்த கிரகங்கள், இந்த மார்ச் மாத கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு நல்ல நிலையைத்தான் தரும். அமக்கலமாக இருக்க போகிறீங்க. வாழ்க வளமுடன்.